ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்மளுடைய பேரரசர் அக்பரும் பீர்பாலும் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாக்குவாதம், காரசாரமான வாக்குவாதமாக மாறிடுச்சு. ஆர்கியூமெண்ட் பயங்கரமாக பேசி 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 காரசாரமாக விவாதம் போயிட்டுருக்கு. அதில் பீர்பாலுக்கு கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சு விறுவிறுன்னு ஓடிட்டார், நடைய கட்டிட்டார் வீட்டுக்கு. ராஜா பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டு அவர் சமாதானம் பண்ணி கூப்பிடலை. ஏன்னா அடிக்கடி அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி காரசாரமான விவாதம் வரும். அவர் போவார், மறுபடியும் சமாதானம் ஆகிட்டு வந்துடுவார். இப்படியே அவங்களுக்குள்ளே இது ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. அதனால் ராஜாவும் பார்த்துட்டே இருக்கிறாரு. சரி போனால் போ, மறுபடியும் இங்கே தானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா விட்டுறாரு. அக்பர் அவரை சரி போகிறாருன்னு விட்டுறாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, வரலை. என்னடா காணுமே, இன்னும் பீர்பாலை காணுமே அப்படின்னு போர் வீரர்களை கூப்பிட்டு போய் பீர்பால் வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயுமே பீர்பாலை காணும். அச்சோ எங்கே போனாருன்னு தெரியல. இப்போ பக்கத்தில் எங்கேயாவது நாட்டுக்கு பக்கத்து நாடுகளுக்கு போயிருக்கலாம். அதனால நீங்கள் எல்லா பக்கமும் ஆளுகளை அனுப்பி அவரை தேடுங்க அப்படின்னு சொல்லி மன்னர் கட்டளை போடுறார். எல்லாரும் போகிறாங்க, பக்கத்து எல்லா நாட்டுக்கும் போகிறாங்க. எங்கேயுமே பீர்பாலை காணும். ராஜாவுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. ஐயோ என்னடா அவர் ரொம்ப கோச்சிட்டு போயிட்டார் போல இருக்கே, வந்துடுவாருன்னு நினச்சோமே, எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்பருக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன பண்ணுறார், மறுநாள் கூப்பிட்டு அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு இது மாதிரி பாதி வெயிலையும் பாதி நிழலையும் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கொடுக்க போகிறேன் அப்படின்னு மக்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்றார். முந்தைய காலத்தில் தண்டரை போடுவாங்க. தண்டரை போட்டு எல்லா மக்களுக்கும் போய் சொல்கிறாங்க, ராஜா அது மாதிரி பாதி வெயில் பாதி நிழலில் வரணுமா அப்படின்னு. யாருமே வரல, யாருமே ராஜாவை பார்க்க வரல. ஒரு நாள் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒருத்தர் தலையில் கட்டில் தூக்கிட்டு வர்றார். என்ன கட்டில்னா கைத்து கட்டில். முந்தி காலத்தில் பார்த்திங்கன்னா 4 பக்கம் ஃப்ரேம் சட்டம் மாதிரி அடிச்சுக்க 4 கால் இருக்கும். நடுவில் கயறு பின்னியிருப்பாங்க, ரோப் வச்சு பின்னியிருப்பாங்க. அந்த கைத்து கட்டிலத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டு வர்றாரு ஒருத்தர். உடனே போர் வீரர்கள்லாம் போய் ராஜாட்ட சொல்கிறாங்க, ராஜா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கைத்து கட்டிலோடு வந்திருக்கிறாரு அப்படின்னு. உடனே ராஜா போகிறார். ராஜா போய் பார்க்குறாரு. ராஜா போனால் அதே மாதிரி தலையில் கைத்து கட்டில் வச்சுட்டு நிற்கிறார். மன்னனை வணங்கிட்டு, மன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாதி வெயில் பாதி நிலையில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறார். உடனே ராஜாவுக்கு சந்தோஷம், ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே அவருக்கு பொற்காசுகள்லாம் நிறைய பொற்காசுகள் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சரிங்க வா, பீர்பால் எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. உடனே அவர் உண்மையை சொல்கிறார், பீர்பால் எங்கள் வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு. உடனே ராஜா சரி வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க பீர்பாலை. பீர்பால் அங்கே இருக்கார். பார்த்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே பீர்பால்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி யோசனை, இந்த மாதிரி அறிவு இதெல்லாம் உனக்கு தான் வரும், அதனால தான் இந்த ஐடியா பண்ணேன் நான். உன்னையை தவிர யாராலையும் இப்படிலாம் யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் ரொம்ப ஆசையோடு ஹக் பண்ணிட்டார். ஏன்னா பீர்பாலை ரொம்ப பிடிக்கும் அக்பருக்கு. உடனே கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. ஏன்னா ராஜாவோட அறிவு பார்த்துக்கங்க, அவரை எப்படி வர வைக்கணும்னு வர வச்சிட்டார் பார்த்தீங்களா. அதனால் அறிவாக இருக்கிறது எப்பவும் நல்லது. நம்ம பிரெயினை யூஸ் பண்ணிகிட்ருக்குது எப்பயுமே நல்லது. சரியா? ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு ஆச்சு நாளைக்கு சொல்கிறேன். சரியா?